வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான கருப்புளுந்தும் சிவப்பரிசியும் வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது களியும் கஞ்சியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே ஸ்வீட் ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஒரு தடவை அந்த பொடி மட்டும் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து களியும் செஞ்சுக்கலாம், கஞ்சியும் இனிப்பு கஞ்சியும் செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை. சலிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள தோல் எல்லாமே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்தோம். அரைச்சதுக்கப்புறம் 2 கப் அளவு மாவு வருது. அதனால் நான் வந்து இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த மாவு மட்டும் எடுத்துக்கேன். இது வந்து நம்ம அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்த மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கை வச்சு கூட நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம்னா உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒழுங்காக கரைப்படாமல் இருந்துச்சுன்னா அங்கங்கே அப்படியே கெட்டியாக நிற்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து வேற ஒரு பவுலில் போட்டு நல்லா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நேரடியாக பவுலில் நான்ஸ்டிக்கில் சேர்த்ததுனால நான் வந்து இதிலே கரைச்சிக்கிறேன். இப்படியே கரண்டியை வச்சு கரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால கொஞ்சம் ஒரு பக்கம் உப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா இன்னுமே வேகணும். அடுப்பு வந்து நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கருப்பட்டி வந்து பாகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கருப்பட்டி வந்து பாகு இல்லை அப்படின்னீங்கன்னா இதே கப்பில் பொடி பண்ண கருப்பட்டி வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முன்னாடியே எடுத்து வச்சதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். கருப்பட்டி சேர்க்குறது தான் நல்லது. சர்க்கரையை விட இல்லாத பட்சத்துக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இப்போ ஈஸியாகவே ஆர்கானிக் சர்க்கரை வந்து கிடைக்கிது. நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பாரம்பரியமான ரெசிபிங்கிறதுனால கருப்பட்டி சேர்க்குறது தான் நல்லது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாகா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப கூடவும் இல்லை, குறைச்சும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அப்படியே வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் பசங்க நான் ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நல்லெண்ணெய் சேர்க்குறது தான் நல்லது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் அதனால தான் 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே அந்த நெய் எல்லாத்தையுமே உள்ளே வந்து இழுத்துட்டு மாவு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அல்வா மாதிரி அந்த நெய் எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அமர்த்திடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து அரைக்கையில் போடலை.
எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம்லாம் இந்த நான்ஸ்டிக்கில் வந்து ஓரத்தில் உள்ளதெல்லாம் அழகாக அப்படியே எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே வந்துடும். எல்லாமே நல்லா அப்படியே உருண்டு திரண்டு அப்படியே அல்வா மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே கக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஓரம்லாம் நல்லா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இப்படி நீங்கள் தள்ளுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி போகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதில் இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு வந்து நினைக்க வேணாம். நான் வந்து அமர்த்திடுறேன். இந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. அதுவும் வெறும் வயிற்றில் வந்து காலையில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்ணும். லேடிஸ் வந்து அதே மாதிரி சடங்காகிற பிள்ளைகளுக்கு வந்து எதுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, உளுந்து வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக்கவும் இடுப்பு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் உளுந்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள அந்த கசடு வந்து வெளியேறதுக்கு வந்து கருப்பட்டி வந்து உதவி பண்ணும். நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும். அதே மாதிரி நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஹெல்ப் பண்ணும். அதாவது குழந்தையின்மை பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவத்தில் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டோம்னா குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பு சேர்க்க மாட்டாங்க, ப்ளைனாக தான் இருக்கும். நடுவில் குழியை வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு கருப்பட்டியும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்து தொட்டு சாப்பிட்ணும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் சாப்பிடுது. எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பிட்றாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு தெரியல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு அதுகளுக்கு வந்து பிடிக்காது. அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்கள், நேரம் ஆக ஆக அந்த எண்ணெய் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு உளுந்து களியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம சிவப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ரத்தம் ஊறுறதுக்கும் நல்லது அது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இது லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸுமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த சின்ன கப்பில் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அது இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பட்டி பாகு வேறு நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பால், பசும்பால் பாக்கெட் பால் எதுனாலும் ஊற்றிக்கலாம். அதுவும் வேறு ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் கவனமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணலை. இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உடனே கெட்டியாயிடும். அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே சமயம் நல்லா அப்படியே பளபளன்னு தெரியும். அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு தெரியும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிக்கணும். இப்போ இதில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். அதாவது இது வந்து பாகு இல்லை, கருப்பட்டி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி வந்து சேர்க்க வேணாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ளாஸ்கில் இருந்த தண்ணி வந்து சூடாக சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அளவு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதுக்காக தான் நான் வந்து கரெக்டான அளவு சேர்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். நீங்கள் ஊற்றையிலே நீங்கள் ஒரு 4 கப்பாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். அப்போ கரெக்டாக வந்துடும். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி சுக்குத்தூளும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சேர்க்க பிடிக்கல, சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இது எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஏலம் சுக்கு போடாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு மோர் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் வந்து காய வச்சு தான் பால் வச்சுருக்கேன்.
காய வச்சுருந்தாலும் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால பால் ஊற்றினோம்னா திரண்டு போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பொடி மட்டும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடலாம். தாராளமாக வந்து இது பால் ஊற்றினோம்னா பால் ஊற்றுறதை பொறுத்து இது வந்து ஒரு 3 பேரோ 2 பேரோ பிடிக்கலாம். இப்போ நான் கேஸ் அமர்த்திடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு, சூடும் லைட்டாக குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் காய வச்சு ஆறின பாலை சேர்த்துக்கிறேன். சூடாக சேர்க்க வேணாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்க எழுந்திரிச்சு வரும்போது பால் வந்து நீங்கள் ஊற்றி கொடுத்துக்கலாம். ஒருவேளை இது ஆறுனாலும் பால் வந்து நல்லா சூடாக கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குடிக்கிற பதத்துக்கு வெதுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது. நான் வந்து 1/2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஒரு 50 ml அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அருமையாக வந்துருச்சு வரும். இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா குடிக்கிற பதத்துக்கு அருமையாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருக்காது. ஸோ எல்லா வயதினருமே சாப்பிடக்கூடிய அருமையான கருப்பு உளுந்து சிவப்பரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரத்தம் ஊறுறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகும். விட்டமின் பி சத்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பி சத்துக்களும் இதில் இருக்குது. நிறைய புரதச்சத்து இருக்குது, அதாவது புரோட்டீன் சத்து வந்து நிறைய இருக்குது. ஹார்ட்டுக்கு நல்லது. சிவப்பணுக்கள் அதாவது ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ரெகுலரானா எப்பயுமே கிடையாது, ரொம்ப முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 தடவையோ ஒரு 3 தடவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் போச்சுன்னா ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரெகுலராகவும் ரொம்ப டெய்லியுமே இது வந்து உளுந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அருமையான முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனை சரியாகும். நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால கருப்பட்டியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.